நிச்சயமாக இந்த மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு பொருத்தமானவர்கள் அரசியல்வாதிகள், அதே போல தொண்டார்பு நிறுவனங்களுடைய பிரதிகள் தான் வழங்க வேண்டும். இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் முன்வர வேண்டும். ஒருத்தர் ஒன்றும் இல்லை. இப்ப நாங்களும் இந்த மலைகள் ஜனாசாயப்பல தான் இப்ப மெஷின் இது எடுக்க போறாங்க. புலிகோரியன் கிராமத்துல வீட்டு திட்டங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. என்ன கடுமையான வெள்ளம் அங்கே ஏற்பட்டிருக்கா உள்ளுக்குள்ளே? ஆமாம், நிச்சயமாக இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாளமுக்கம் காரணமாக இப்போது கிடைக்கப்பட்ட செய்தி என்னவென்றால் கல்முனையில் இருந்து 82 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாளமுக்கம் நிலை கொண்டிருப்பதாகவும் இன்றைய தினம் அதே போல நாளைய தினம் இந்த 2 தினங்களுக்கு மிக அதிகமான மழை, பலத்த காற்று என்பன வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமரது ஒலிவோரியஸ் கிராமம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களை பொறுத்தவரையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டு இந்த ஒலிவோரியஸ் கிராமம் உருவாக்கப்பட்டு இங்கே குடியமர்த்தப்பட்ட மக்கள். அந்த அடிப்படையிலே தான் இப்போது அந்த மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிரம்பி இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக வெள்ளம் மூழ்கி இருக்கின்றது. அதனை பார்வையிடுவதற்காக சென்ற வழியில் தான் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நன்றி நன்றி. இதற்காக ஏதும் உணவு பொட்டலங்கள் அல்லது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பொதிகள் அரசாங்கத்தினாலே வழங்கப்பட்ட நிகழ்வுகள் தென்பட்டதா உங்களுக்கு? ஆமாம், நிச்சயமாக இந்த மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு பொருத்தமானவர்கள் அரசியல்வாதிகள், அதே போல தொண்டார்பு நிறுவனங்களுடைய பிரதிகள் தான் வழங்க வேண்டும். இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் முன்வர வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஆதம்பாவா அவர்களினால் இப்படி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கான துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். காலம் தீர்மானிக்கும். இந்த சென்ற பொதுத் தேர்தலிலே அரசியல்வாதிகள் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டார்கள் வாக்குகளை கேட்பது. அதே போன்ற நிலைமைகள், அதே போன்ற மும்முரங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதிப்பதிலே, பாதுகாப்பதிலே அல்லது அவர்களை கண்ணீரை துடைப்பதிலே அவர்கள் மும்முரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தேவை வாக்கு. ஆனால் வாக்கெடுக்கும் காலம் நிறைவடைந்திருக்கிறது. மக்கள் பாதிக்கப்படுகின்ற காலம் இப்போது உதயமாக இருக்கின்றது. ஆனால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது வாக்கு கேட்டு வருகின்றவர்கள் பாதிக்கின்ற களத்திலே நிற்பார்களா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் தேர்தல் முடிந்த கையோடு இப்போது இந்த தாளமுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் ஏராளமாக செலவு செய்திருக்கின்றார்கள். இந்த பின்னணியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் செலவழிப்பார்களா? இருக்கின்றார்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் இப்போதும் களத்திலே நின்று மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும் முதலைகள் இந்த மக்களால் வாக்களிக்கப்பட்டு 20-25 வருடமாக பார்லமெண்ட் அரியாசனத்தை வழங்கி இந்த மக்களுக்கு எதுவுமே வழங்காதவர்கள் இம்முறையும் வழங்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் எதிர்வருகின்ற காலம் தேர்தலுக்குரிய காலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சின்ன சின்ன தேர்தல்களில் போட்டியிடுகின்றவர்கள் நிச்சயமாக களத்தில் இருந்து களப்பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏரியாவெல்லாம் வெள்ளக்காடு இருக்கு. வெள்ளக்காடுன்ற நானும் பிறந்த காலத்துக்கு நான் அப்படி காணல வெள்ளத்தை. சரியான ஸ்கூல்ல அலிராள் ஸ்கூலுக்கு எதுக்காக ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காது. கரா பார்த்து அப்படியே ஃபுல்லா தாண்டி அதுக்குள்ள ஒரு 5000 பேர் கிட்ட இருக்கு. அவ்வளவு உள்ளுகாயிட்டா எல்லாரும் ரோட்ல புல் தண்ணி. ரோட்டால மெயின் ரோட்டால பெரிய இல்லாம அவங்கள பாடசாலையில இது பண்ணிக்கா இல்ல ஒலிமிட்டு வந்து இருக்கா. அதாவது போயில வரையில சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்பட்டியா? சாப்பாடு வந்து குடுவாடல் நைட்டு தான் சாப்பாடு சாரண்டி சொல்லிக்கா. சரியான மாளிகைக்காட்டுல இருந்து ஃபுல்லா அஞ்சால கல்மக்குடி அவ்வளவுக்கும் ஃபுல்லா தண்ணி இருக்கு. கடற்கராக்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டியா? கடை சாண்டு
கடை தாண்டி இந்த கடை தாண்டி தண்ணியில எடுத்து விட்டு வலிச்சு ரைட் ரைட் ஒரு சாமான்ல நனைஞ்சு நாங்கள் நின்று இப்ப கரைக்கு ஏத்துனேன் பொட்டியில உசக்கடை இதுல வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஒருத்தரும் வந்து பார்க்கல என்ன பார்க்கல இன்னும் ஒருத்தரும் வந்து என்னன்னு பார்க்கல சரியா முழங்கால இன்னும் பாருங்களேன் தண்ணிய பாருங்களேன் இன்னும் அலிரா ஸ்கூல் நிறையுது ஜனங்கள் சாப்பாடு இல்லை இந்த போல் சாப்பாடே கொடுக்கல ஆக்கள் இப்படிதான் இருக்கு ரோட் ஃபுல்லா வந்துகிட்டு பாக்குறாங்க இடுப்புக்கு மேல தண்ணி போகுது வீட்டுல ஆக்கள் ஒன்றும் இல்ல ஃபுல்லா எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு நிலைமைக்கு ஒரு என்ன பிரச்சனை இதுக்கு ஒரு முடிவு இல்லாம நிவாரண பிரச்சனை ஒன்றும் இல்லாம இருக்கு மக்கள் எல்லாம் இடம் மக்கள் எல்லாம் இடம் பெறல மக்கள் இடம் பெறதுக்கு இதுக்கு ஸ்கூலுக்கு நம்ம நாட்கள் போக மாட்டாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் சரியா செய்யணும் நிவாரண பிரச்சனையும் சிலாக்கள் பதிவு வரண்டாக்களையும் பதிவு பிரச்சனை வரலாம் இருக்கு என்ன நடந்த படுது இல்லை அந்த மதரசா பிள்ளைகள் உண்டு அந்த நிந்த ஊர் இருந்து வந்திருக்கிறாங்க போல எந்த மதரசா தெரியாது அது சம்பந்தர பிள்ளைகள் ஏற்றிட்டு மாவடிப்பள்ளி சம்பந்தர பிள்ளைகள் அது அப்படியே போகிற மிஷின் அதில் 15-16 பிள்ளைகள் வந்துக்கிறாங்க வேறு உள்ள மிஷின் பேர் ஒரு 5-6 பிள்ளைகளை காப்பாற்றினேன் 7-8 பிள்ளைகளை காணலன்னு சொல்லி 2 பிள்ளைகளை நாங்கள் ஒருத்தர் ஒன்றும் இல்லை இப்போ நாங்களும் இப்போ நாங்கள் அந்த எங்களோட மாலைகள் ஜனாசாயப்பில் தான் இப்போ மிஷின் இது எடுக்க போகிறாங்க மிஷின் எடுக்கிறதுக்கு மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்க போட் எடுத்துட்டு எந்த ஒரு பிள்ளைகள் அது இது இங்கே சம்பாந்தர மாவடிப்பள்ளி அந்த ஏரியா பிள்ளை அந்த இங்கே போகிற பிள்ளைலாம் போயிட்டு அந்த பிள்ளைங்க அங்கே போகிற பிள்ளைலாம் அதில் வந்து அப்படி அந்த கூடாரத்தில் அந்த போஸ்ட்டுக்கு தானே அந்த போஸ்ட் அதில் ஏறிட்டு இருக்கிறாங்க 2 பேர் அந்த பிள்ளைகள் அவ்வளோ சமாதான பிள்ளைகள் ஒரு 7-8 பிள்ளைகளை காணல எல்லாருமே ஒரு 12-10-15 வயசு இவடத்துக்கு இந்த காரையில் ஒரு காலமாக போட்டி வெள்ளம் பாருங்க ஆனால் இப்போதான் வந்திருக்கேன் இந்த முறை இதுக்கு மாதிரி கூடுதலான ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் ரைட் ஓகே ஒரு சேர்க்கும் பணியில் காரம் ஜங்ஷனில் வைத்து நொறி கடம்பர் வந்து மாசா பிள்ளைய நீச்சல் தண்ணியில் அடித்து செல்லப்பட்ட போது நிறைய பிள்ளைகளை காப்பாற்றப்பட்டு ஒரு பொடியும் காப்பாற்ற முடியாமல் போஸ்டிலே தங்கி கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் எந்த மீட்பு பணியாளர்கள் இதுவரைக்கும் வரவில்லை தயவு செய்து மீட்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க மிச்சப்படிய மாதிரி எடுத்துட்டு சொல்றாங்க நீ என்ன உண்மையான தகவல் தெரியாம இருக்கு எல்லா படியும் சமாந்தரப்படியும் ரைட் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட உரைத்தாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது சாய்ந்தமருது கடற்கரையானது மிக அருகாமையில் வீதிக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பழைய காலங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது வீதியிலிருந்து மிக தொலைவில் அமைந்து காணப்பட்டது. ஆகவே இதற்கு உரிய நடவடிக்கையினை தடுப்பவர்கள் அவசரமாக எடுக்குமாறு தாங்கள் நடவடிக்கை. தற்பொழுது நாங்கள் கல்முனை பலா மைதானத்திலிருந்து உங்களுக்கான இந்த தகவலை தந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே கல்முனை பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு அனர்த்தத்தை காண்பது இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது. காரணம் இந்த பிரதேசத்திலே அண்மை காலமாக ஏற்பட்டிருந்த மண்ணரிப்பு, கடலரிப்பு போன்ற விடயங்கள் ஒரு சிறிதளவாக நாங்கள் பார்த்தாலும் தற்பொழுதோ அது மிக பாரிய அளவிலேயான ஒரு ஆபத்தினை இந்த பிரதேசத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மை காலமாக நிந்தவூர், ஒளிவில், பாலமுனை, காரைதீவு, சாய்ந்தமருது, தற்பொழுது கல்முனை என்று இந்த கடல் அரிப்பு தொடர்ந்த வண்ணம் காணப்பட்டிருந்தது. எதிர்காலத்திலே அது இன்னும் பல பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே எனது ஆய்விலே இவ்வாறான ஒரு கடல் அரிப்பும் இவ்வாறான ஒரு சேதமும் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவே முதல் தடவையாக நான் பார்க்கின்றேன். காரணம் மிகவும் தொலைவில் இருந்த ஒரு கடல், ஒரு கரை தற்பொழுது மிகவும் ஒரு அண்மித்து பிரதான வீதிக்கு அண்மித்த பிரதேசத்திலே இங்கு வந்திருக்கின்றது. ஆகவே இங்கு ஒரு பாரதூரமான ஒரு விடயம் எதிர்காலத்திலே
எமது பிரதேசத்தில் புவியியல் அமைப்பு நிச்சயமாக இதன் மூலமாக மாறி ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் இதற்கான தீர்வினை விரைவாகவும் உறுதியாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதுமான ஒரு தீர்வினை இந்த பிரதேசத்துக்கு மாத்திரமல்ல இந்த கரையோர பிரதேசத்துக்கும் ஒட்டுமொத்தமாக செயற்படுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமாக அரசியல் பிரதிநிதிகள், அதே போன்று முக்கியமாக திணைக்களங்கள், அதாவது கோஸ்ட் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட், அதே போன்று என்வாயன்மெண்டல் டிபார்ட்மெண்ட், மீன்பிடித்துறை, இவைகள் அனைத்தும் ஒருமித்து இயங்கி இந்த பிரதேசத்திற்கான இந்த தீர்வினை பெற்றுத்தர வேண்டும். இதற்காக நாங்கள் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்கின்ற விடயம், இந்த நிலைமை எதிர்காலத்திலே ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு திட்டத்தினை உங்களால் மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் இந்த பிரதேசத்தின் மக்களுக்காகவும் இந்த பிரதேசத்தின் மீன்பிடித்துறை அதே போன்று ஏனைய துறைகளுக்கும் வலி சேர்க்கும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கல்முனை மசூதுல் பலாவுடைய பலவு எல்லை சுவர் மதில் தான் இது. இன்று 4 மணி அளவில் பிற்பகல் 4 மணி அளவில் கடலின் சீற்றம் காரணமாக பாரிய அலைகளினால் தாக்கப்பட்டு 4 மணி அளவில் மதில்கள் உடைந்து பார்க்கறதுக்கு யாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தது பள்ளிவாசலாம் உடஞ்சி கிடக்கு. கவனிக்கு யாரும் கிடையாது. பிரதேசத்தை கொஞ்சம் புனரமைச்சு தான் இருக்கிறது. தயவுசெய்து அனுப்பாக வேண்டிக் கொள்கின்றனர். இந்த நிவாரணங்கள் ஏழை மக்கள் தண்ணீரை சார்ந்து போய் கிடக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரதேசத்தை புனரமைச்சு தான் இருக்கும்.